டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். மே 3 வெளியான தகவல். இந்த ஆண்டுக்குள் 7030 புதிய பஸ்கள் சென்னையில் விரைவில் 500 மின்சார பஸ்கள் இயக்கம். போக்குவரத்து துறை அறிவிப்பு. மிக விரைவில் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் விரைவில் 500 மின்சார பஸ்கள் இயக்கப்படவிருப்பதாக போக்குவரத்து கழக இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்குள் 7030 புதிய பஸ்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் பழுதுபடுதல் குறித்து ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளும் அதற்கு உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சென்னை மாநகர போக்குவரத்து கழக இணை இயக்குநர் விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு சாலை மார்க்கமான பொது போக்குவரத்தை 8 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் 20,260 பேருந்துகள் மூலம் 10,125 வழித்தடங்களில் இயக்கி வருகிறது. தினசரி 18,728 பேருந்துகளும் வார இறுதி நாட்களில் பொதுமக்களின் தேவையின் அடிப்படையில் அதிகப்படியான சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு நாளொன்றுக்கு 1,76,00,000 பயணிகள் பயன்பெறுகின்றனர். இதில் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் மகளிர் நலனுக்காக பயண கட்டணம் இல்லாமல் இயக்கப்படும் 7,129 பேருந்துகளின் மூலம் 51,047 மகளிர் தினசரி பயணிக்கின்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தடத்தில் பழுதடைதல் எண்ணிக்கை கடந்த காலங்களில் அதிகபட்சமாக 10,000 கிலோமீட்டருக்கு 0.10 என்ற அளவில் இருந்த எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் பேருந்துகளின் பராமரிப்பதில் தனி கவனம் செலுத்தியதன் காரணமாக 2022, 23 மற்றும் 24 ஆண்டுகளில் முறையே 0.002 மற்றும் 0.001 ஆக குறைந்துள்ளது. பழுது சரிபார்ப்பு. ஊடகங்கள் மூலம் அரசின் கவனத்திற்கு வரும் பழுதுகள் உட்பட அனைத்து பழுதுகளும் முழுமையாக களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு 48 மணி நேரத்திற்குள் அனைத்து பேருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி சரி செய்ய வேண்டும் என 26/4/2024 தேதியில் உத்தரவிடப்பட்டதனை தொடர்ந்து தற்போது அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் பழுதுகள் சரி செய்யப்பட்டு வருகிறது. கோவிட்-19 பெருந்துயிர் காலமான 2021 மற்றும் 21-22 ஆகிய காலகட்டங்களில் போக்குவரத்து கழகங்களில் எந்த வருமானமும் இல்லாமல் அதிக நிதி நெருக்கடியில் இருந்த காரணத்தினால் புதிய பேருந்துகள் எதுவும் வாங்க இயலாத சூழல் இருந்தது. இதன் காரணமாக வயது முதிர்ந்த பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகமாகி 31/12/2023 படி பேருந்துகளின் சராசரி வயது 9.13 வருடமாகவும் வயது முதிர்ந்த பேருந்துகளின் எண்ணிக்கை 10,582 ஆகவும் 52.73% இருந்தது. 7,652 புதிய பஸ்கள். அரசுக்கு கடும் நிதி நெருக்கடியிலும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 22-23 1000 புதிய பேருந்துகளும், 23-24 1000 புதிய பேருந்துகளும், 24-25 3000 பேருந்துகளும், SADP திட்டத்தின் கீழ் 16 பேருந்துகளும் மற்றும் KFW ஜெர்மன் வளர்ச்சி வங்கி உதவியுடன் 2,666 புதிய பேருந்துகளும் என மொத்தம் 7,682 புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரையில் 652 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு அதே எண்ணிக்கையிலான வயது முதிர்ந்த பேருந்துகள் கழிவு செய்யப்பட்டுள்ளன. மீதமுள்ள 7,030 பேருந்துகளும் இந்த நிதியாண்டுக்குள் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலம் அதே எண்ணிக்கையில் வயது முதிர்ந்த பேருந்துகள் கழிவு செய்யப்பட உள்ளது. விரைவில் மின்சார பஸ்கள். மேலும் மொத்த செலவு ஒப்பந்த GCC அடிப்படையில் சென்னையில் 1000 மின்சார பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக 500 மின்சார பேருந்துகள் விரைவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அடிச்சட்டம் நல்ல நிலையில் உள்ள பேருந்துகளை கூண்டினை புதுப்பிக்க 2022-23 1000 பேருந்துகளும் 23-24 500 பேருந்துகளும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுவரையில் 839 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு தடத்தில் இயக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பேருந்துகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதுப்பிக்கப்பட்டு தடத்தில் இயக்க விரைந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி அளிப்பதில் தனி கவனம் செலுத்தியதன் காரணமாக 22-23 ஆண்டை ஒப்பிடுகையில் 23-24 29 உயிரிழப்புகள் குறைந்துள்ளது. பொதுமக்களும் தட பழுதுகள் மற்றும் விபத்து இல்லாத பேருந்து இயக்கத்தை இலக்காக கொண்டு அரசின் போக்குவரத்து துறை செயல்பட்டு வருகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இதே போன்ற போக்குவரத்து அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.